உண்மையில அவ்வளவு பெரிய தொகை தேவைப்பட்டிருக்குமா? 400 கோடி. எங்க ஐயா கலைஞர்கிட்ட நீங்க கூவத்தை சுத்தம் பண்றதுக்கு முதல்ல எங்க போட்டேன் அப்படி கேட்ட பொழுது கூவத்துல போட்டேன் அப்படிம்பாரு. அது மாதிரி இங்க கடல்ல போட்டிருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு போனா வெடலை போடுவோம், இவங்க கடல்ல தான் போட்டிருப்பாங்க இந்த 400 கோடி காசை. 400 கோடியில 200 கோடி எங்க ஐயா சிவநாடார் கொடுத்தது. அந்த ஒரு நபர் பெருந்தொழிலதிபர், அந்த ஒரு காயாமொழி அந்த ஒரு நல்ல இல்ல அந்த இடம் கட்டி கொடுத்ததை சொல்றீங்களா, அது இல்லாம தனியா பணம் கொடுத்ததை சொல்றீங்களா? இல்ல, இடம் கட்டுவதற்காக அவர் நிதி உதவி கொடுத்தார் அப்படிங்கிறதா நமக்கு தெரிந்த செய்தி. அவர் 200 கோடி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 200 கோடியில என்ன நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னு எங்க ஐயா அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் சொல்லணும். ஏன்னா ஒரு அரசு, அனைவருக்குமான அரசு, அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசனுடைய அமைச்சர் அதுக்கான செலவு கணக்கு சொல்லி ஆகணும். கும்பாபிஷேகத்துக்கு 400 கோடியில நாங்க செஞ்சிருக்கோங்கிறாரு. அப்படின்னா 200 கோடி இவர் அந்த மண்டபம் கட்டுறது, பக்தர்களுக்கு வசதி படைக்கிறதுக்கெல்லாம் சிவநாடாருடைய பணம். அரசாங்கம் 200 கோடி ஒதுக்கீடு பண்ணுச்சா? இல்ல ஒதுக்கீடு பண்ணுச்சா? இல்ல என்ன செஞ்சுச்சு? இல்ல நீங்க கேட்கறது வேற விதமா இருக்கு. பண்ணிச்சானா அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. நீங்க உங்க வார்த்தையை ஏமால திணிக்க கூடாது. நான் சொல்றது ஒதுக்கீடு. அது எங்கிட்ட ஒதுங்குச்சு? இப்ப கடல் பக்கத்துல கரை ஒதுங்கியது அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோயில்ல கும்பாபிஷேகத்துல ஏதாவது ஒதுங்கிருச்சா இல்ல ஒதுக்கிருச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு தான் தெரியும். சரி, கோயில் அப்படியே தான் இருக்குது. ஆமா, அதை செப்பனிட்டு இந்த மராமத்து வேலைன்னு பார்க்கணும். ஆமா, பார்த்துட்டு புது பெயிண்ட் அடிக்கணும். ஆமா, அடிச்சுட்டு கும்பாபிஷேகம் அடிப்படை தேவைகள் செலவு இதெல்லாம் இதுக்கு இவ்வளவு 400 கோடி ஆகும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கலாம். இல்ல 400 கோடி கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் அவர் சொல்லல. 200 கோடிக்கு அந்த மண்டபங்கள், இந்த பக்தர்கள் வந்தா தங்குறதுக்கு காத்திருப்பு மண்டபங்கள் இதெல்லாம் பண்ணி நாம இன்னும் போய் பார்க்கல. கும்பாபிஷேகத்துக்கு போகல, கும்பாபிஷேகத்துக்கு பிறகு போய் பார்க்கல. ஆனா கடற்கரை அளவுல கொஞ்சம் அளவு சுருங்கி மக்கள் நடக்கிறதுக்கான ஒரு தளமெல்லாம் அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. எது வேணாலும் இருக்கட்டும்யா, நீங்க 200 கோடி கணக்கு சொல்லணும்ல. சொல்லணும், என்னென்ன விதத்துல செலவு பண்ணிக்கிறது. ஆமா, சொல்லணும்ல. சரி, உங்களை போன்ற இந்து அமைப்புகளை கேட்கறப்ப அந்த கேள்வி சொல்ல வேண்டிய கடமை அமைச்சருக்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்க அண்ணனுக்கு இருக்கு. ஆனா சொல்ல மாட்டார். திமுக காரங்களுக்கு பொதுவாகவே பிடிக்காத ஒரு வார்த்தை சார். இப்ப ஏன் அதிமுக பிரிஞ்சது சார்? கணக்கு கேட்டாங்க. என்னது? எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை என்னது? கணக்கு.